திரு பொன்வில்சன் பாஜக திருமாவளவன் போன்றவர்களுடைய பேச்சை கேட்டு விட்டுட்டு வந்திருந்திருக்கணுமா திரு இபிஎஸ்? விட்டு வந்தது சரியா இல்லை வராமல் இருந்திருந்திருக்கணுமா? இல்லை, அவர் பாஜகவை விட்டு வந்தது மிகச் சரியான முடிவு தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சி திமுக அதிமுக அப்படின்றது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வளர்ச்சி அரசியல், அதில் நம்ம மாற்றமே சொல்ல முடியாது. ஒரு வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மதவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியல் பெரிய அளவுக்கு எடுபடாது அப்படின்றத, போலரைசேஷன் பெரிய அளவுக்கு எடுபடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்களிக்கிறாங்க. இப்போது நம்ம அண்ணன் திருமாவளவன் சொன்னது எப்படின்னா, ஆதாரத்தின் அடிப்படையில் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அவர் சொன்ன வார்த்தைகள். தெளிவா சொல்லணும்னா 2019 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பிஜேபி இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, தமாக இல்லை, ஏசு சண்முகம் இல்லை, ஜான் பாண்டியன் இல்லை, தேவநாதன் யாதவ் இல்லை. இவர்கள் எல்லாம் மொத்தமாக பெற்ற வாக்கு 10.5%. 2019 10.5% ஓட்டு வாங்கினாங்க. இந்த 10.5% அதிமுக கூட்டணி பெற்ற வாக்கு 30.5%. 30.5% இந்த 10.5% கழிச்சால் உங்களுக்கு 20% வரும். 20% ஓபிஎஸ்க்கு 5% வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் 5 கழிச்சிருங்க. இப்ப இல்ல 15% தான் அதிமுக கூட்டணிக்கு வரணும். ஆனா அதிமுக கூட்டணி இந்த முறை பெற்ற ஓட்டு 23%. அதுதான் புள்ளி விவரம். 15% ஓட்டு தான் இன்றைக்கு அப்படியே கிடைத்திருக்க வேண்டும் 2019 கம்பேர் பண்ணா. ஆனா 23% கிடைத்திருக்குது. கிட்டத்தட்ட 7-8% கூட வந்திருக்குது. அது யாருடைய ஓட்டு? 20% தானே இந்த முறை. இந்த கூட்டணியை சொல்றேன் நான், தனியா இல்ல. கூட்டணி 23%. இந்த முதல்ல நீங்க எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கல்ல, அப்ப இப்பயும் கழிக்கணும்ல. 23லயும் இவர்கள் யாரும் இல்லையே. இவர்கள் எல்லாம் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்களே. இருக்கிறது ரெண்டே கட்சி தானே, தேமுதிக இதெல்லாம் சேர்க்கலையே. பிஜேபி 3.64, பாமக 5.36, தமாக 0.5, அதர்ஸ் தேவநாதன், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் இவர்கள்லாம் சேர்த்து 1%. 10.5% வெளியே போனவர்கள் பெற்ற ஓட்டு பிளஸ் ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு 5% வச்சுக்கோங்க. ஏன்னா டிடிவி 5.5% வாங்கினார் 2019. அதனால ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. மொத்தம் சேர்த்து 15%. ஆனா இந்த இடம் வாங்கியிருக்கிறது கூட்டணி 23%. 23% 7-8% கூட வாங்கி இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் வாக்குகளும் போயிருக்கு. அந்த ஓட்டு அதைத்தான் திருமாவளவன் குறிப்பிடுகிறார். நீங்க தனிப்பட்ட முறையில் 1%, கூட்டணியில இருந்து போன கட்சியெல்லாம் கழிச்சீங்கன்னா ரெண்டே கட்சி தான் இருக்குது. 23% வந்திருக்காங்க, 15% வெளியே போயிருச்சு. 30% மீதி 15 தான் வரும். உங்க கணக்குப்படி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் எத்தனை கணிசமாக கிடைத்திருக்கிறது? ஒன்னு அதிமுகவின் பாரம்பரியம், அதாவது இது பிஜேபி பிஜேபிக்கும் ஆதாயம் கிடைச்சிருக்குது, அதிமுகவும் ஆதாயம் 5% கிடைச்சிருக்குமா? ஒருவேளை பிஜேபி கூட்டணியை விரும்பாத அதிமுக காரர்கள், அதுதான் வெளிவரமா கேக்குறேன், ஒரு 5% போயிருக்கலாமா? 7% கிட்ட நமக்கு வந்திருக்குது. 7 சிறுபான்மை இருக்காது. ஒருவேளை 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதுக்குள்ள புள்ளி வச்சுட்டா கூட புள்ளி வரம் இல்ல. இப்ப திரு முனவர் பாஷா சொல்ற மாதிரி 18% பாஜக கூட்டணி, 5 பெருசா 18%. இப்ப 18% பாஜக கூட்டணி. அதுல 2019 இருந்ததுல 10.5% இப்போ அவங்க கூட இருந்தது. 10.5% பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ் 10.5% ஓட்டு அவங்க கிட்ட. இந்த 10.5% டிடிவி தினகரன் சேர்ந்திருக்காரு, 5.5% வாங்கினார், 15%. ஓபிஎஸ் 5%, 20% பிளஸ் பாரிவேந்தர் அவர் ஒரு 0.5, 20.5%, 18% தான் வாங்கியிருக்காங்க. இப்ப 20.5 அவங்க புள்ளிவர கணக்குப்படி நீங்க அரித்மேட்டிக்கா போட்டாலே 20.5 வாங்கி இருக்கணும், 18%. ஆனால் அதிமுக கூட்டணி இந்த முறை வாங்கின ஓட்டும் நாம் தமிழர் அபரீதமாக 8% வாங்கியிருக்காங்க. 4% வாங்கினது, 3.86 வாங்கினது, 4 இப்போ 8% வாங்கியிருக்காங்கன்னா இந்த ஓட்டும் சேர்ந்தால் எங்க அடி வாங்கியிருக்குதுன்னா திமுக கூட்டணியில் அடி வாங்கியிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள் திமுக மேல இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் அது கன்வெர்ட் ஆகிக்கிறது. பிரஸ் அதிமுக பிஜேபி கூட்டணி வானான்னு நினைக்கிறவங்க பிஜேபிக்கு போட்டிருக்காங்க, அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக போட்டிருக்காங்க, பிளஸ் ஒரு கணிசமான தொகை சிறுபான்மை மக்களும் அதிமுக போட்டிருக்காங்க. இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்லும் பொழுது அதிமுக இழந்த செல்வாக்கை இதுவரைக்கும் மொத்தமா சிறுபான்மை மக்கள் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போயிட்டு இருந்துச்சு. நிச்சயமா திமுக போகல, கொஞ்சம் இப்போ போகல அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுதான்.